டாய் எத்தனை வாட்டர் உன்ட்ட சொல்றது? லெட் மீ ரிப்பீட். தலையை தனியா விட்டுடு, உடனே பாடி துடிக்கும். அதனால காலை சேர்த்து கட்டிடு. வெட்டின தலையை தனியா பார்சல் பண்ணி 25C அனுப்பிடு. அப்படியே கண்ணை மட்டும் தனியா கட் பண்ணி டாக்டர் அமர்சந்த் வீட்டுக்கு அனுப்பிடு. நாக்கு, மூக்கு, காது, கிட்னி இதெல்லாம் தனியா ஒரு பார்சல் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டா 45B அனுப்பிடு. இதோ பார், சொன்னதெல்லாம் கரெக்டா நடக்கணும். ஏன்னா பாண்டி வாக்கு கொடுத்துட்டானா தன்னோட நாக்க கொடுத்த மாதிரிடா. காலை மட்டும் நல்லா எரிச்சு சாக்கு துணியில போட்டு என்கிட்ட அனுப்பு. அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஓகே? தமிழ் தெரிஞ்ச போலீஸ் இருந்ததுனால நீ மாட்ட. அட பாவிகளா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? பார்லிமெண்ட்ல குண்டு வச்சவரையெல்லாம் விட்டுட்டீங்க. என்ன ஏண்டா பிளைட் டேக் ஆஃப் பொசிஷன்ல வச்சு அடிக்கிறீங்க? அடடா, தரையில நடந்த மேட்டரை வானத்துல வச்சு கேட்டீங்கன்னா எப்படிடா சொல்ல முடியும்? மூச்சு பிடிக்குதுடா, இறக்கி விடுங்கடா, அப்பதான்டா பேச முடியும். அப்படிதான் இறக்குங்க. அப்படிதான் ஏன் இன்ஸ்பெக்டர், இதுக்கு முன்னாடி நீங்க ஜெமினி சர்க்கஸ்ல இருக்கீங்களா? இவரை நீ கொலை பண்ணியா? இல்ல. கொலை பண்ணி 25C பஸ்லயும் 45B பஸ்லயும் பார்ட்டா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்க. இல்ல. எங்களுக்கு இந்த ஆளோட தொப்புள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. தொப்புளை வச்சு நாங்க என்ன பண்றது? பம்பரை விடுங்கோ, இல்லாட்டி ஆம்லெட் போடுங்கோ. தலை, கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் வெட்டிருக்க. காலை மட்டும் நீ வச்சிருக்கேன். ஏன்? கால் சூப் சாப்பிடுறது எங்க ஃபேமிலி கல்ச்சர் சார். என்னடா சொல்ற? ஆமா சார், உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். சண்டே ஆச்சுன்னா எங்க காலனில எல்லாரும் மட்டன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது வழக்கம் சார். ஒரு ஆட்டோட தலை, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, காலு, வாலு, குடலு, கிட்னி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க. அதையெல்லாம் மட்டன் ஸ்டால்ல இருந்து வாங்கி நான் தான் டெலிவரி பண்ணுவேன். வீட்டுக்கு 10 ரூபா கமிஷன் கொடுக்கறான்றதுக்காக இதை ஒரு சைடு பிசினஸா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அப்ப 25C 45B அதெல்லாம் டோர் நம்பர்ஸ். நீ சொல்றது எப்படி நம்புறது? நான் சொல்றேன். மகபூபாய். நீ யாரியா? நான் தான் மட்டன் ஸ்டால் மகபூபாய். என் கடையில தான் பாண்டி தாத்தா வாரம் மட்டன் ஆர்டர் பண்ணுவாரு. பாண்டி தாதாவா? ஆமா. பாண்டி யாரு? காசியோட ஆளு. காசி யாரு? ரகுபாயோட ஆளு. ரகுபாய் யாரு? ஓம் மினிஸ்டர் ஃப்ரெண்ட். ஓம் மினிஸ்டர் யாரு? சீஃப் மினிஸ்டர் ஃப்ரெண்ட். சீஃப் மினிஸ்டர் யாரு? எங்களோட ஆளு. இத்தனை ஆளை கையில வச்சிருக்க பாண்டி மேல கை வச்சிட்டீங்களா? சார், பட்ன போடியா, என்ன மன்னிச்சிடுங்க சார். நெருப்பையா கயிறை வச்சு கட்டுறீங்க? நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. சார் சொல்லுங்க சார். எனக்கு அர்ஜென்ட்டா ஒண்ணு வருது, சீக்கிரம் கட்ட ஊத்து விடுங்க. அவுத்து விடுங்க. எவ்வளவு நேரம் அடக்குறது? மெஹபூபாய், இந்த ஆட்ல பிரெயின், லிவர், கிட்னி, குடல் எல்லாத்தையுமா சாப்பிடுறாங்க? ஆமாண்ணே, தலையில இருந்து வால் வரைக்கும் வித்துருவான். அப்புறம் ஏன்டா புழுக்கைய விட்டுட்டீங்க? அண்ணே, அது ஆட்டு புழுக்க, சாணி, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? மாட்டு சாணி பிள்ளையார் ஆகும்போது ஆட்டு புழுக்கையிலையும் ஏதாவது விசேஷம் இருக்காதா என்ன? அட ஆமா. நீ நல்லா கவனிச்சு பாத்திருக்கியா? மாட்டு சாணி அப்படியே விழும், யானை சாணி தொபுக்கடிட்டு விழும். ஆனா ஆட்டு புழுக்க மட்டும் தனித்தனியா ரவுண்ட் ரவுண்டா கம்பார்ட்மெண்டா பிரிஞ்சு விழுதே. அப்படின்னா உள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி அதை தள்ளுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆட்டு புழுக்க பூரா பொறுக்கி பிளாஸ்டிக் பேப்பர்ல பேக் பண்ணி ஃபாரினுக்கு ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்படியே ஹெர்பல் டேப்லெட்ஸ் போடுறா, ஃபாரின்கார வாங்கி தின்னாலும் திம்பா. ரொம்ப கஷ்டம்டா நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்றது. என்னடா இது, வண்டி விட்டு டயர் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இருக்க? காசி, வண்டிக்கு டயரு, மனுஷனுக்கு வயரு ரெண்டையும் சுத்தமா வச்சுக்கணும். கருத்து நல்லா தான் இருக்கு. யா, தேங்க் யூ. என்ன இது? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கப்பா. வண்டியோட கேர் அங்கே கிடந்தது. யூஸ்லெஸ் ஃபெலோ. இது எப்ப விழுந்துச்சுனே தெரியலையே. வாயா, கொண்டு வந்துட்டியா? பாத்தியா, தங்க தலைவன், இதய தெய்வம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டோ அவர் பர்த்டே அன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமாடா. டேய், இன்னைக்கு காணும் பொங்கலாச்சு. இன்னைக்கு காணும் பொங்கல் தான்ப்பா. ஆனா எம்ஜிஆர் பர்த்டேயும் காணும் பொங்கலும் சேர்ந்து வர்றது அபூர்வம். இந்த வருஷம் அப்படி வந்திருக்குதே. எம்ஜிஆர் கோனே? எம்ஜிஆர் கோனேயா? இன்னொரு வாட்டி கேட்டா வாய் கோணிக்கும். என் தலைவனை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா. டேய், பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிற தலைவர்கள் மத்தியில சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே ஒரு தலைவர். தொப்பி போட்ட கர்ணன், கருப்பு கிளாஸ் போட்ட வெள்ள மனசுக்காரர், 8வது வள்ளல், ஏழைகளின் இதய தெய்வம், சாகா வரம் பெற்றவர். சாகா வரம் மத்தலப்? சாவு மனுஷனுக்கு தான் வரும், தெய்வத்துக்கு வராதுன்னு அர்த்தம். சேட்டு, நீ இப்ப அப்பிட்டு அப்புறமா ரிப்பீட். மும்பை வாழ் தமிழ் மக்களே, எம்ஜிஆர் பிறந்த நாளான இன்னைக்கு நீங்கள்லாம் சரக்க மிக்ஸ் பண்றத நிறுத்திட்டு தலைவன் சாங்ல ஒண்ணு ரீமிக்ஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல இருந்து புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஹைவே பகவான், ஹே ஹே பகவான், ஹைவே பகவான், ஹே ஹே. खामोश, साइलेंस, निशब्द है. स्वामी जी, दूध दीजिए. दूध? पुण्य दूध?
எடுத்துக்கோ ஆஸ்கு புஸ்கு சுவாமிஜி சாமிஜி எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க. உபதேசம் தட்டுங்கள் திறக்கப்படும். எத்தனை வாட்டி தட்டுறது சாமி? அடி பைத்தியக்காரி, ஆஃப்டர் ஆல் ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு பாட்டம்ல 3 வாட்டி தட்டினாதான் டாப் ஓபன் ஆகுது. हाफ பாட்டில் தட்டாமலே ஓபன் ஆகுது சாமி. போலியே हाय वे भगवान, हे भगवान, हाय वे भगवान, सुभाष साहब वहाँ जाके देख क्या है भीड़ करके, जाना जल्दी। ठीक है साहब। हाय वे भगवान, हे भगवान, हाय वे भगवान। மணி பாய், ஹலோ, என்ன சொல்றீங்க? स्वामी जी, बोलो बच्चा। நான் எப்படியாவது மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும். शाबाश, क्या देश भक्ति है। நாட்டுக்கு சேவை செய்யத்தானே மிலிட்டரியில ஜாயின் பண்றே? இல்ல சுவாமிஜி, ஆ. மிலிட்டரியில தான் சரக்கு ஸ்ட்ராங்காவும் இருக்கும் சீப்பாவும் இருக்கும். அரே சைத்தான் கி பச்சே, உனக்கு அஸ்கு இல்லடா, புஸ்கு வருது பாரு. ஆ புஸ்கு புஸ்கு. என்ன சுவாமிஜி தீர்த்த உப்பு கறிக்குது, எங்க இருந்து வருது இது? கீழ இருந்து வருதுடா. स्वामीजी! வாட்டருமே கீழ இருந்து தானடா வருது. போலோ साहब इधर हाईवे स्वामी जी है। अरे जल्दी क्लियर करना। பார்க்கிங்ல விட்டுரு. மற்ற விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் பேசுறேன். வச்சிடுமா? ஓகே. சரி சரி. இந்த மணிபாய் வா வா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. எங்க நீங்க ரொம்ப பிஸி. எங்கப்பா மினிஸ்டர் வேலைன்னா சும்மா வா. சுவாமிஜி நான் அர்ஜென்ட்டா ஃபாரின் போகணும் சுவாமிஜி. அர்ஜென்ட்டா யூரின் வேணா போலாம், ஃபாரின் போக முடியாது. முதல்ல போய் பாஸ்போர்ட் ரெடி பண்ணு. போலியே